வாங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, ஆப்பத்துக்காக அரிசி ஊற போடுறேன். ஆப்பம் செய்யறதுக்கு பாருங்கள், அரிசி புழுங்கரிசி 3/4 படி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கோம். 3/4 படி புழுங்கல் அரிசி, 3/4 படி பச்சை அரிசி, ரெண்டும் சரிக்கு சரியாக எடுத்துருக்கேன். நீங்கள் டம்ளரால் அளந்தாலும் சரி, எந்த பாத்திரத்தால் அளந்தாலும் சரி, சரிக்கு சரியாக எடுத்துக்கலாம். ஒரு பங்கு புழுங்கரிசினா ஒரு பங்கு பச்சரிசி, அவ்வளவுதான். பச்சரிசி அதுக்கு பாருங்கள் 50 உளுந்து போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு 10 கிராம் இருக்கும் வெந்தயம் போட்டிருக்கேன். இவ்வளவு தாங்க. இதை நாளைக்கு பார்க்கலாம். ஊற வச்சிடலாம். கிலோ கணக்கில் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா 1 கிலோ இருக்கும். 1 கிலோ இருக்கும். 50 உளுந்து, கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து வேணுமாலும் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூனு. இதை தனித்தனியாகவே ஊற வச்சுக்குவோம். நம்ம ஏன் இதை தனியாக ஊற வைக்கிறேன்னா, நம்ம கருப்பு உளுந்து கழுவையில் அந்த உளுந்துக்கு முன்னாடி இந்த வெந்தயம் உடையாந்துடும். அதுக்காக தான் தனியாக ஊற வச்சுக்குவோம். இப்போ ஆப்பத்துக்கு அரிசி தான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த அரிசி கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். மத்தியானம் வடித்த சாதம், அதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். நான் 1 கிலோ அரிசி போட்டிருக்கிறதுனால தனித்தனியாகவே அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா அரிசி உளுந்து ரெண்டும் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா உளுந்து கம்மியாக தானே ஊற வைப்போம், அதனால் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ அள்ளிக்கலாம். அள்ளிட்டு உளுந்தை போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ உளுந்தை கழுவி வச்சுருக்கோம். உளுந்தும் வெந்தயத்தையும் அதை போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், உளுந்து மாவு அரைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம 50 உளுந்து தானே போட்டோம், அதனால் கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ இதை அள்ளிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். இப்போ சாயங்காலமாக தான் அரைச்சி கரைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம காலையில் எடுத்து ஆப்பம் ஊற்றுறதுக்கு அருமையாக இருக்கும். என்னம்மா, நொங்கு சாப்பிட்றீங்களா? ஆமாம். அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிடுவோம்மா. வெயிலுக்காக நொங்கு தின்னுக்கிட்டு இருக்கேன். ஹரிப்பிரியா கனிமொழிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகல செல்வமும் பெற்று 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். சந்திரசேகர் சீதாங்கிறவங்க பிரிஞ்சு வாழ்கிறாங்களா, அவங்க சேர்ந்து வாழணும்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. ஆடாடா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். இந்த கடவுளை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் தெய்வத்தை வேண்டிக்கிங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அமோகமாக வாழணும், புள்ள குட்டியோட சேமமாக இருக்கணும்னு 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். ஹரிணிங்கிறவங்க 10th எக்ஸாம் எழுதியிருக்காங்களாம். அப்படியா? அவங்க நல்லா எழுதி நல்லா மேலே மேலே படித்து அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். லலிதாங்கிறவங்களுக்கு உடம்பு சரியாயில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நோய் இல்லாமல் நோயெல்லாம் தீர்ந்து போய் நல்லபடியாக போகணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். சத்னா சுகமாகணும். இளையராஜா மந்த்ராங்கிறவங்க மாசமாக இருக்காங்களாம். அவங்களுக்கு அப்படியே வாழ்த்து சொல்லிவிடுங்க, நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு. அவங்களுக்கு பிரசவமாகணும், நல்லபடியாக குழந்த பிறக்கணும், அவங்க புள்ள குட்டியோட சேமமாக இருக்கணும், அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊற்றிட்டியாம்மா? இந்த ஊற்ற போகிறோம்மா. சரி, ஊற்றி பார்ப்போம். மாவு பாருங்கள், இந்த பக்குவத்தில் தான் இருக்குது. இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம ஆப்பம் ஊற்றுறதுக்கு. நம்மள்ட்ட ஆப்பக்கல்லெல்லாம் இல்லைங்க. நம்ம வந்து தோசைக்கல்லில் தான் ஊற்றி எடுத்துக்கணும். எதில் ஊற்றினாலும் ஆப்பம்தான். நடுப்பரை அப்படி தேய்க்காமல் 4 சைடும் தேய்ச்சோம்னாலே போதும், சூப்பராக வரும். இப்போ 1 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோம்னா ஆப்பம் ரெடி. வைக்கவா? போதும். சரி. காலையிலே ஆப்பம் சுட்டு தேங்காய் பால் குடிஞ்சு சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தான் பிடிக்கும். அதான் தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து தேங்காய் பாலை விட கொஞ்சோண்டு ரோசாப்பு சட்னி அரைச்சி அந்த ஆப்பத்துக்கு சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும். அதனால் கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் எடுத்துகிட்டு போய் எனக்கு மட்டும் ரோசாப்பு துவையை அரைக்க போகிறேன். இது போதும். வெங்காயம், ஒரு தக்காளி பழம். இப்போ அம்மியில் வச்சு அரைச்சிக்குவோம். ஒரு 3 மிளகா தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சட்னி போதும்னு சொல்லி அதை அரைச்சிக்கலாம். நான் அரைக்க வந்ததும் அம்மாவே நான் அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அரைச்சிக்கிட்டு வரேன், நீ போய் ஆப்பத்தை ஊற்று. இது அரைச்சிக்கிட்டு வரேன். முன்னாடி ஒரு வாட்டி ரோசாப்பு சட்னி அரைச்சோம்லம்மா, பச்சை அரைச்சி சாப்பிட்றீங்க, அது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் சூப்பராக இருக்கும், பச்சையாக தான் அரைக்கணும். ரோசாப்பு துவையிலே அப்பையிலேருந்து பச்சையாக தாங்க அரைக்கிறது. வறுத்து அரைக்கக்கூடாது. வறுத்து அரைக்கக்கூடாது.
அந்த கலரெல்லாம் இருக்காது வறுத்தரைச்சா. இதுதான் சேப்பாக நல்லாயிருக்கும். அதான் ரோசாப்பூ துவையல். நல்லா சுவையாகவும் இருக்கும். ஆப்பத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரோசாப்பூ துவையல் தான். அதனால தான் கொஞ்சோண்டு அரைக்கிறேன். ஒரு 4 பல்லு பூண்டு, அவ்வளவுதான். அவ்வளவுதான் வச்சு அரைக்க வேண்டியது. சூப்பராக இருக்கும். இப்போ ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி பிடிச்சா, உங்களுக்கு பிடிச்சா அரைச்சி பாருங்கள். அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் அரைச்சிங்க, அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். அரைச்சி அள்ளிட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ரோசாப்பூ துவையங்கிறது. இது ரோசாப்பூ துவையல்னா ரோசாப்பூ துவையல் தான். நீங்களும் இது மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இதை தாளிக்கலாம் வேண்டியதில், சும்மாவே சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்றது தான். தேங்காய் பால் ஊற்றி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் துவைய வைமா பார்ப்போம். கொஞ்சமாக இப்போ போதும். தேங்காய் பால் தான் பிடிக்கும். துவையல் அரைச்சோன்னே அதையும் சாப்பிடணும்னு தோணுது. வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் ஆப்பத்துக்கு இது மாதிரி தான் மாவு அரைச்சி ஆப்பம் சுட்டு சாப்பிடுவோம். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.